என் கட்சி ரொம்ப பலகீனமா இருக்குதுன்னு என் வக்கீலே சொல்றாரு. இந்த நிலைமையில நாம 2 பேரும் கல்யாணம் செய்துக்கிட்டா அது கருங்கல்ல கட்டிக்கிட்டு கடல்ல இறங்குற பயங்கரமா தான் முடியும். மீனாட்சி, உன் ஒருத்தியினுடைய தியாகம் உன் தம்பியினுடைய வாழ்வை மட்டுமல்ல, உன் கூட பிறந்த 6 பெண்களுடைய வாழ்வையும் வளமான இடத்துல அமைக்கும். உன் தியாகம் பலிதமாகணும்னு நான் மனப்பூர்வமா வாழ்த்துறேன். நான் வரேன். ஒண்ணு செய்வீங்களா? என்ன? நான் தியாகம் செய்ததாக நீங்க எல்லாருமே சொல்றீங்க. அது உண்மையா இருந்தா என்னுடைய தியாகத்தை பூர்த்தியாக்கும் காரியங்கள் உங்க கல்யாணமும் அடங்கி இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை. புரியலையே. நீங்க சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை செய்துக்கிட்டு உங்க மனைவியோட எங்க வீட்டுக்கு வரணும். முயற்சி செய்யறேன் மீனாட்சி. வரேன். நான் வர்றதுக்குள்ள வீட்டுல போய் ஊதணும். என்னவே உயிர் இருக்கா? இந்த பிள்ளைகளை கொஞ்சம் கண்டிச்சு வேண்டா. போலீஸுக்கு போன் பண்ணலாமா? போலீஸா? அவங்க பத்தாது. இந்த மாதிரி பாகிஸ்தான் பட்டாளத்தை விரட்டி அடிச்சாங்களே, அந்த பட்டாளத்தை கொண்டு துப்பாக்கி நேரம் நீட்ட சொல்லணும். அப்படி சொல்லு. ஒரு கூட செங்கல் பிடாரிங்கிற மாதிரி இத்தனை பிடாரி வந்து பிறந்து இருக்குது. என்ன பாட்டியம்மா, பேர பிள்ளைகிட்ட யமவாதனை பண்ற போல இருக்கு. யமவாதனை, நரக வேதனையா, நரக வேதனை. கவலைப்படாதீங்க, வீட்டுக்கு மருமக வந்தா எல்லாம் சரியா. மருமகளா? ஆமா, உங்க மகனுக்கு மனைவி மருமக தானே. என்னையாது மக மருமக என்னையா சொல்ற? என்ன உங்களுக்கு விஷயம் தெரியாதா? என்னையாது இன்னைக்கு காலையில உங்க அப்பாவுக்கு 2ஆம் தாரம் கல்யாணம் ஆயிட்டது. என்னையா சொல்ற? இன்னைக்கு காலையில கோவில்ல உங்க அப்பாவுக்கு 2ஆம் தாரம் கல்யாணம் ஆயிட்டதாக சொன்னாங்களா? கையில என்னையா சொந்தமா? கல்யாணத்துக்கு நீங்க போயிருந்தீல்ல, வேண்டியவங்க கல்யாணத்துக்கு போகாம இருக்கலாமா? பொண்ணு பார்த்தது நீதானே? என் தொழிலே அதானே தம்பி. சிவரா, பொண்ணு பார்த்ததும் இல்லாம ரகசியமா கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு இங்க தூது வந்திருக்கிறியா? எங்க அப்பா பின்னால சுத்தும் போதே எனக்கு தெரியும் இப்படி எங்கேயாவது கொண்டு போய் எக்கச்சக்கமா மாட்டி விட்டுருவேன்னு. 8 பிள்ளைகளுக்கு அப்ப இதெல்லாம் குடும்பத்துக்குள்ள வரலாமா? என்ன கேட்டாம என்னமா சொல்லுவேன்? எங்க அப்பா என்ன நல்ல காரியம் பண்ணிட்டா இந்த வீட்டுல, புதுசா இதை போய் தப்புங்கிறீங்க. இன்னும் என்னென்ன பண்ண போறானோ? ஆண்டவனே, நான் எந்த கோவில்ல போய் அழுவேன்? கல்யாணம் பண்ணிட்டானே அதே கோயில்ல போய் அழு, சாமி முடிச்சிட்டோம். ஆண்டவனே, நான் இந்த சிசுகளை தங்க சாம்பாரத்துல வச்சு வளர்த்தேனே.